நம்ம வாழ்க்கையில சில நேரம் நாம நம்மளையே குறைச்சு பேச ஆரம்பிச்சிடுவோம். அதாவது, நான் எதுக்கும் லாய்க்கில்ல, எனக்கு எதுவுமே வராது, என் வாழ்க்கை இப்படித்தான் போகும் போல, இப்படியெல்லாம் நினைச்சு நம்மகிட்ட இருக்கிற நல்லதையே நம்ம கவனிக்க மறந்துருவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மறைந்திருக்கும் திறமையும் மதிப்பும் ஒரு நாள் வெளியே வரத்தான் காத்திருக்கும். அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும். அதுக்கான கதைதான் இது. வாங்க அந்த கதையை பார்ப்போம். ஒரு திறமையான சிற்பி ஒரு நாள் அமைதியாக ஒரு தெரு வழியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பழைய கடையின் வாசலில் மழை வெயில் எல்லாம் தாங்கி கரடு முரடாக கிடந்த ஒரு பெரிய பாறாங்கல் அவரது கவனத்தை ஈர்த்தது. புல்லும் மண்ணும் படிந்திருந்தது அந்த கல்லின் மீது. பார்த்தால் ஒரு சாதாரண கல் போலவே தோன்றியது. அந்த கல்லை பார்த்ததும் இவருக்கோ ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. மற்றவர்களுக்கு அது ஒரு தடையாக தெரிந்தது. ஆனால் அவருக்கோ அதற்குள் ஒரு அழகு மறைந்திருப்பது போல் தோன்றியது. அந்த சிற்பி கடைக்காரரிடம் கேட்டார், இந்த பாறாங்கல் உங்களுக்கு தேவையா? இல்லையென்றால் நான் எடுத்து செல்லலாமா என்று. அந்த கடைக்காரரோ சலிப்புடன் சொன்னார், எடுத்து செல்லுங்கள். இந்த கல் இங்கே தேவையில்லாம கிடக்குது. பலரும் இது தடுக்கி கீழே விழுகிறார்கள். வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட சிற்பிக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. அதீத ஆனந்தத்துடன் அந்த பாறாங்கல்லை மெதுவாக உருட்டி தன் பட்டறைக்கு எடுத்து சென்ற சிற்பி அதை கவனமாக சுற்றி பார்த்தார். அவசரமும் இல்லை, கோபமும் இல்லை. ஒவ்வொரு அடியையும் அமைதியாக திட்டமிட்டு செதுக்கினார். பல மாதங்கள், நாட்கள், இரவுகள், சுத்தியல், செருகல், நுண்ணிய வேலை. நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு செதுக்கிலும் தேவையற்ற பகுதி மெல்ல மெல்ல நீக்கப்பட்டது. ஒவ்வொரு அடியிலும் தேவையற்ற பகுதி அகற்றப்பட்டது. அழகில்லாதது செதுக்கி நீக்கப்பட்டது. அமைப்பில்லாதது அகற்றப்பட்டது. மெல்ல அந்த கல்லுக்குள் மறைந்திருந்த அழகு வெளிப்படத் தொடங்கியது. அந்த கரடுமுரடான கல்லுக்குள் இருந்து மெல்ல இரு அழகான அன்னப்பறவை வடிவம் வெளிப்பட்டது. பக்கங்கள் மென்மையாக, கழுத்து வளைந்து, மென்மையான இறக்கைகள், அமைதியான முகம், அழகாக தோன்றும் அளவிற்கு நுட்பமாக செதுக்கப்பட்டது. நீளமான கழுத்து, ஒன்றை ஒன்று நோக்கி வளைந்த அமைப்பு, அவர்களின் சந்திப்பு ஒரு இதய வடிவம் போல. அது ஒரு சிலை இல்லை, அது அழகின் வடிவம், அது அமைதியின் உருவம். முடிவில் அது ஒரு சாதாரண பறவை அல்ல, அமைதி, நம்பிக்கை, அழகின் அடையாளமாக நின்ற ஒரு சிற்பமாக மாறியது. இறுதியாக அந்த சிலை ஒரு காட்சி தோட்டத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. அங்கே வந்த ஒவ்வொருவரும் அந்த சிலையின் அழகை ரசித்து நெடுநேரம் நின்று பார்த்தார்கள், புகைப்படம் எடுத்தார்கள். அதன் முன் சில நொடிகள் அமைதியாகவும் இருந்தார்கள். எவ்வளவு அழகு! இதுல ஏதோ அமைதி இருக்கு. இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருந்தாலே மனசு லேசாகுது என்று மக்கள் பலரும் பேசிக்கொண்டார்கள். அதிக விலை கொடுத்து அந்த அழகு சிலையை வாங்கியவர் யார் தெரியுமா? அதை வாங்கியவர் வேறு யாரும் இல்லை, எந்த கல்லை இடையூறு என்று சொல்லி அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னாரோ அந்த கடைக்காரர் தான். அவரும் ஆச்சரியமாக கேட்டார், இந்த அழகான சிற்பத்துக்கான கல்லை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று. சிற்பி சிரித்துக்கொண்டே சொன்னார், வேறு எங்கிருந்தும் இல்லை, உங்கள் கடை வாசலில்தான். அன்று நீங்கள் தேவையில்லை என்று சொன்ன அதே கல்தான் இது. நான் வேண்டாததை மட்டும் நீக்கினேன். உள்ளே இருந்த அழகு தானாக வெளியில் வந்தது. அந்த கடைக்காரருக்கோ ஆச்சரியம். அமைதியாக நின்று விட்டார். அவருக்கு எதுவும் பேச தோன்றவில்லை. இப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? தேவையற்றது என்று எண்ணிய அந்த பாறாங்கல் எப்படி ஒரு அழகான சிலையானதோ அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையும். நம்முள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் தேவையற்ற பயம், தேவையற்ற கோபம், தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற பழக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அவற்றை மெதுவாக பொறுமையுடன் ஒவ்வொன்றாக நீக்கினால் நம்முள் மறைந்திருக்கும் அழகும் திறனும் மதிப்பும் தானாக வெளிப்படும். அந்த அழகான அன்னப்பறவை சிலை போல எல்லோரும் திரும்பி பார்க்கும் மனிதராக மாறுவோம். ஆகவே சிற்பம்
உருவாகாது, உருவாக்கப்படுகிறது. நமது வாழ்க்கையும் அப்படித்தான்.